டைம்ஸ் ஆஃப் கிரானிக்கல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாகரிகம் வளர்ந்த காலம் முதலே இன்று வரை பெண் தெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானதாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவில், அதிலும் தமிழ்நாட்டில் பெண் தெய்வ வழிபாடு என்பது பாரம்பரியமாகவும் ஆன்மீக முக்கியத்துவத்துடனும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த பண்பாட்டின் ஒரு பகுதியாகவே சோழ பேரரசர் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கையில் வாராகி அம்மன் இடம் பெற்றிருந்தாள். ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான கோயிலை கட்ட விரும்பினார். ஆனால் அந்த கோயிலை அமைக்க சரியான இடம் எது என்பது குறித்து அவர் உறுதியாக தெரியாமல் தவித்தார். நாட்கள் சென்றன, ஆலோசனைகள் நடந்தன. ஆனால் இடம் மட்டும் தெளிவாக அமையவில்லை. ஒரு நாள் இரவில் அவர் தனது அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அழகிய உடலுடன் இருந்தாலும் பன்றி முகத்துடன் ஒரு பெண் தோன்றினாள். அந்த பெண் தனித்துவமான ஒளியோடு ராஜராஜ சோழனை நோக்கி, நாளை காலையிலேயே நீ தேடிய விடை உனக்கு கிடைக்கும் என்று கூறினாள். அச்சமயத்தில் ராஜராஜ சோழன் திடீரென விழித்து கொண்டார். அந்த கனவு மிக ஆழமான அர்த்தம் கொண்டதென்று அவர் உணர்ந்தார். அடுத்த நாள் காலை அவர் தனது குதிரையை எடுத்துக்கொண்டு கனவில் கண்டதை விளக்கமாக அறிந்து கொள்ள தனது குருவை சந்திக்க பயணம் தொடங்கினார். திடீரென ஒரு காட்டுப்பன்றி அவரது முன்னே தோன்றியது. அந்த காட்டுப்பன்றி அவரை நோக்கி நின்ற பின் மெதுவாக அந்த இடத்தை விட்டு ஒதுங்கத் தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்த ராஜராஜ சோழனுக்கு கனவில் வந்த பெண் கூறியது நினைவுக்கு வந்தது. அவன் யோசிக்க தாமதிக்கவில்லை. அந்த பன்றியை தொடர்ந்து குதிரையில் விரைந்து சென்று அதன் பின்னாலேயே புறப்பட்டார். நீண்ட தூரம் ஓடிய பன்றி ஒரு இடத்தில் நின்றது. அங்கே அது தன் பின்பாகத்தை நிலத்தில் தட்டியதும் திடீரென புதருக்குள் மறைந்துவிட்டது. அந்த இடத்தை ராஜராஜ சோழன் கவனமாக பார்த்தார். அந்த நிலம் அவரது மனதில் ஒரு விசித்திரமான அமைதியையும் சக்தியையும் ஏற்படுத்தியது. அவனது உள்ளம் உரைத்தது, இதுவே அந்த புனிதமான இடம். இங்கேதான் சிவபெருமானுக்காக கோயில் கட்டப்பட வேண்டும். அந்த பன்றியை காணும் விசித்திரமான அனுபவத்திற்கு பிறகு ராஜராஜ சோழன் நேராக தனது குருவை சந்திக்கச் சென்றார். அங்கே சென்று கனவில் அவர் கண்டது முதல் பயணத்தின் போது நடந்த அதிசயமான சம்பவங்கள் வரை அனைத்தையும் விரிவாக கூறினார். பின்னர் அவன் குரு அவனுக்கு ஒரு கதையை சொல்கிறார். நூற்றாண்டுகளுக்கு முன்பு இரு சகோதரர்கள் பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்து வருகின்றனர். ஒருவரின் பெயர் சும்பன், மற்றொருவர் விசும்பன். பல ஆண்டுகள் தவம் செய்த பின் அவர்களின் தவசக்தியை உணர்ந்த பிரம்மா மனம் இறங்கித் தோன்றி அவர்களுக்கு வரமளிக்க தீர்மானித்தார். அவர்கள் ஆசை அமரர்களாகி எப்பொழுதும் உயிருடன் இருப்பதுதான். ஆனால் பிரம்மா அப்படி ஒரு வரத்தை கொடுப்பதில்லை என்பதையும், பிறக்கும் எவரும் இறக்க வேண்டும் என்ற இயற்கை சட்டத்தை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் நினைத்து பார்த்து ஒரு யுக்தி வாய்ந்த வரத்தை கேட்டனர். சரி, எங்களுக்கு மரணம் வேண்டுமென்றால் அது ஒரே ஒரு நபரால் வரட்டும். அவள் ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும். ஆனால் அவள் கருவிலிருந்து பிறந்தவளாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் பிரம்மாவிடம் கேட்டனர். பிரம்மா அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார். பின்னர் அவர்கள் இருவரும் பூமியிலும் விண்ணுலகிலும் பாதாளத்திலும் துன்பம் விளைவிக்கத் தொடங்கினார்கள். அவர்களுடைய கொடூர செயல்களை பார்த்த தேவியாம் பார்வதி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க திட்டமிட்டார். அவர் தனது சக்தியை 7 கன்னிமார்களாக பிரித்தார். முதல் கன்னிமகள் பிராமி, 2வது மகேஸ்வரி, 3வது கௌமாரி, 4வது வைஷ்ணவி, 5வது வாராகி, 6வது இந்திராணி, 7வதாக காளியின் உருவமாக சாமுண்டி. அவர்கள் அனைவரும் அழகிய பெண்கள் போல் தோன்றினார்கள். ஆனால் வாராகி மட்டும் அழகிய பெண்மணி உடலை கொண்டிருந்தாலும் பன்றி முகத்துடன் இருந்தார். அவரில் விஷ்ணு அவர்களின் கோபம் மற்றும் ஆவேசம் நிறைந்திருந்தது. அசுரர்களை நோக்கி போர் மேற்கொண்டாள். வாராகியம்மன் படைத்தலைவியாக விளங்கி அந்த போரில் அசுரர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றார். போருக்கு பிறகு அவர் பாதாள லோகத்தின் தலைவியானாள். இந்த கதையை கேட்டபின் ராஜராஜ சோழன் பன்றியின் வடிவில் தெய்வம் தோன்றிய இடத்திலேயே கோவில் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த இடத்திலேயே அவர் கட்டிய கோவில்தான் இன்று நாம் காணும் தஞ்சை பெரிய கோவில். வாராகியம்மன் அருளில் கட்டியதால் அவரது பெருமையை போற்றும் விதமாக அந்த கோவிலில் அவருக்கே தனி சன்னதி கட்டப்பட்டது. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்களை பின்தொடருங்கள். வரலாற்றின் பக்கங்களில் இன்னும் இதுபோன்ற கதைகள் பல உள்ளன.